ॐ कृष्णाय परमात्मने நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கிற இந்த அழகான அத்தியாயத்தை நாம எல்லாரும் படிச்சு கொண்டிருக்கோம். இப்ப என்ன டாபிக் பகவான் பேசின்னு இருக்கார் அப்படின்னு, எந்த பக்தன் சிறந்தவன் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறது. டாபிக் ஆரம்பிக்கிறது எந்த பக்தன் சிறந்தவன். சகுண பிரம்ம உபாசகனா அல்லது அக்ஷர பிரம்ம உபாசகனா, நிர்குண பிரம்ம உபாசகனா? இதுல பகவானுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, சகுண பிரம்ம உபாசகன் விஸ்வரூப உபாசகனாக அவன் இருக்கிற பட்சத்தில் அவன் சிறந்தவன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா யார் அக்ஷர பிரம்ம உபாசனையை பண்ணுகிறார்களோ, அதற்கான தகுதிகளை பெற்றுக்கொண்டு அதை வளர்த்து கொண்டு அக்ஷர பிரம்ம உபாசனையை முறையாக பண்ணுகிறவர்கள், சிரவணமன நிதித்தியாசனத்தினால் அந்த அக்ஷர பிரம்மத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதிலேயே நிலை பெற்றிருப்பவர்கள் யாரோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பகவான் சொல்றார், ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அக்ஷர பிரம்ம உபாசனை பண்றது கொஞ்சம் கஷ்டம்பா. யாருக்கு கஷ்டம் அப்படின்னா, தேகாபிமானம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது கஷ்டம். என்னோட உடம்பு அப்படிங்கிறது, நான் இந்த உடம்பு தான் அப்படின்னு இந்த தேகத்துல அபிமானம் ஜாஸ்தி இருக்கிற போது, அந்த நுண்மையான அந்த பருப்பொருளை பெரும் பொருளை நான் பார்க்கறதுக்கு முடியாது. நான் அதை கன்சீவ் பண்ண முடியாது. மைண்ட்ல என்னால அதை கான்செப்டுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா நான் என்ன ஒரு உருவமாக பார்த்து 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 பழகி கொண்டிருக்கிறேன். அதுலதான் எனக்கு புத்தி போறது அப்படின்னு சொன்னா, என்னுடைய உருவத்துக்கு நான் எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேனோ, அப்ப நான் இறைவனையும் ஒரு உருவமாக பார்ப்பதில் தான் என்னுடைய மனம் விழைந்திருக்கும். அப்படிங்கிறதுனால அதுதான் தேக அபிமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல. மத்தபடி நாம எப்பவும் சொல்ற தேக அபிமானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் வேர்ல்ட்லி திங்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த உடலால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், உடலோடு தொடர்புடைய அனைத்து விஷயங்களிலுமே நாம ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னாலுமே, அந்த அந்த மாதிரி இதை சிந்திச்சாலும் கூட புத்தி வெளியில போக போக அகமுகமாக புத்தி போகாது. எதுக்குதான் டைம் கொடுக்கறது? நான் என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு வெளியில போவேனா, நல்ல விஷயமாவே தான் கோவிலுக்கே நான் ஃப்ரெண்டு கூப்பிடுறா இல்ல யாரோ கூப்பிடுறாங்க, இன்னைக்கு இது இருக்கு, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இருக்கு, இன்னைக்கு அங்க போலாம் இங்க போலாம் நான் கூப்பிடுறேன், அதுக்கு போவேனா? இல்ல நான் உட்கார்ந்து படிப்பேனா அப்படின்னா, இல்ல போயிட்டு வந்துருவோம். இப்ப நம்ம எப்ப முடியறதோ அப்பதான் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால போக முடியாது, போயிட்டுனா என்ன பண்றது? அப்ப இந்த தேகத்தோட அபிமானம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான் தேகத்தோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அபிமானம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது கூட அந்த சட்டில்னஸ் மைண்டுக்கு வராதுங்கிறதுனால பகவான் அந்த இடத்துல சொல்ற, அவர்களுக்கு கிளேசம் அதிகம். கிளேசம் அதிகம் அப்படின்னா கஷ்டம் ரொம்ப. எதனால கஷ்டம்னா, இந்த கிளேசம்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டா கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத காட்டிலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன் அது கஷ்டம்னா, டூ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இன்னைக்கு இந்த கோயில் போகணும், நாளைக்கு அந்த கோயில் போகணும், நாளைக்கு வேற ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க, அதுல போகணும் இதுல போகணும். நான் சொல்ற எக்ஸாம்பிள் பூரா நல்லதாவே சொல்றேன். நான் இங்கேயும் பார்ட்டி பப்னு போற எக்ஸாம்பிள் சொல்லல. அது போறதா இருந்ததுன்னா எதுக்கு இதை உட்காந்து படிக்க போறோம்? இதுக்குள்ளேயே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். இதுக்குள்ளேயே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பக்தன் தான் அவன். அந்த பக்தனுக்கு தான் அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அவனுக்கு பொருந்தி ஒரு இடத்துல உட்கார்ந்து சிரவண மனன நிதித்தியாசனத்துல கவனம் பண்ணுவோமானா முடியல அவன். அதனால அவனுக்கு கஷ்டம் பாது. அவ்வளவுதான் சிம்பிள் பகவான் சொல்றான். சரி, அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமான்னா விட்டுற முடியாது. ஏன்னா அவன் பக்தனாச்சு. பக்தனை அப்படியே விட்டுற முடியுமா? அகம் பக்த பராதீனக, நல்ல பயங்கர டிக்ளரேஷன்லாம் வேற இருக்கு பகவானோடது பாகவதர். நான் அதனால பக்தனை விட்டுற முடியாது. பக்தன் தான் என்ன கண்ட்ரோலே பண்றான்றாரு அங்க. அப்போ இங்க அவன் இந்த பக்திக்காக அவன் தான் வந்திருக்கான். அவன் பகவானை பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மனசை பக்குவப்படுத்திக்கிறான். நான் புருஷார்த்த நிச்சயமா இருக்கக்கூடிய அந்த மோக்ஷம் அப்படிங்கிறதுக்கான ஜீவன் முக்தி ஞானம் இருக்கே, ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் இருக்கே, அதை பெறுவதற்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஐ டூ அக்செப்ட். ஆனா வேற ஒண்ணு அவனுக்கு முடியறது, அதை விட கொஞ்சம் குறைச்சு. என்ன முடியறதுன்னா, விஸ்வரூப உபாசனை அவனால பண்ண முடியாது. அதுக்கும் சில தகுதிகள் சொல்றார் பகவான். எப்படி அங்க
அக்ஷர பிரம்ம உபாசகனுக்கு சில தகுதிகள் சொன்னாரோ, சர்வபூத ஹிதே ரதாக அதெல்லாம் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் சில தகுதிகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லா கர்மங்களையும் எனக்கே அர்ப்பணம் செய்து செய்யறது. மயி சந்நியஸ்ய மத்பராக என்னையே குறிக்கோளாக கொண்டு அனன்ய சேத்தம் அனன்யேனைவ யோகேன என்னை விட்டு வேறொரு விஷயத்தை நினைக்காமல். அப்படின்னா எதை பார்க்கும் பொழுதும் எதை சிந்திக்கும் பொழுதும் என்னையே சிந்தித்துக் கொண்டு என்னையே அனைத்துமாக நினைத்துக் கொண்டு அனைத்திலும் என்னையே பார்த்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய மாம் தியாயந்த என்னையே தியானம் செய்து கொண்டு. தியானம் செய்யறது அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெய் ஒழுக்கு போன்ற சிந்தனை, அதுதான் தியானம். இப்ப நெய்ய நம்ம இப்படி ஒரு ஸ்பூன்ல எடுத்து விட்டோம்னா அது அங்கங்க அலையாம நேர விழறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும் தியானம். ஒரு நிமிஷம் கிருஷ்ணனை நினைப்பேன், அதுக்கப்புறம் நான் அடுப்புல வச்சிருக்கிற பாலை நினைப்பேன். அடுத்த நிமிஷம் திருப்பி கிருஷ்ணனை நினைப்பேன், அதுக்கப்புறம் நான் வாசல்ல பெல் அடிக்கிறத பார்ப்பேன். இப்படி இல்ல தியானம் பண்றேன். தியானம்னா கம்ப்ளீட்லி என்கிராஸ்ட் இன் சுவாமி. அதுதான் மாம் தியாயந்த என்னையே தியானம் செய்து கொண்டு. அப்படி ஒரு உபாசனை, அந்த அந்த என்னையே தியானம் செய்வதுங்கிற அந்த எண்ணெய்ங்கிறத தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது விஸ்வரூபமான எண்ணெய் அப்படின்னு. அப்ப விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வமே ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை யார் ஒருத்தன் தியானம் செய்து கொண்டு அந்த இறைவனையே முன்னிட்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறானோ அவனை நான் நன்றாக இந்த மிருத்யு சம்சார சாகரா சமுத்தர்த்தா நான் இந்த பிறப்பு இறப்பு என்ற பெரும் கடலிலிருந்து நான் அவனை உத்தாரணம் செய்கிறேன், தூக்கி விடுறேன். நான் அவனை தூக்கி விட்டு நல்லபடியா ஒரு குரு கிட்ட அவனை கொண்டு போய் அட்டாச் பண்ணி விட்டுடுறேன். அப்புறம் குரு அவனை மேற்கொண்டு he will take care of the பக்தன் அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னார். அது கூட நான் உடனே பண்ணிடுவேன்ப்பா. அவனோட இன்டென்சிட்டி ஆஃப் திஸ் சாதனா அதை பொறுத்து உடனே பண்ணிடுவேன். இப்ப நாம கேட்கலாம், நான் கூட தான் எப்ப பாரு நினைச்சுட்டே இருக்கேன், எனக்கு குருவே கிடைக்கலையே, எனக்கு எப்பதான் குரு கிடைப்பாருன்னே தெரியலையே, எனக்கு குரு 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 கிடைக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம இன்டென்சிட்டி பத்தலைன்னு அர்த்தம். அதுதான் சிராத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? உடனே பண்ணுவேன். அந்த உடனேங்கிற வரைக்கும் இப்போ 100 டிகிரி வந்தாதான் வாட்டர் கொதிக்கும். நான் எவ்வளவு நேரமா தெரியுமா தண்ணி வச்சிருக்கேன் நானு அப்படின்னு சிம்ல வச்சுட்டாக்கா அது எப்ப 100 டிகிரி வருதோ அப்பதானே கொதிக்க முடியும். அது 100 டிகிரி வந்தா நச்சிராத் உடனே கொதிச்சிடும். நச்சிராத்துங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு போனா, நான் இன்னைக்கு பண்ணிட்டேன்னா நாளைக்கு கொடுத்துருவாரு இல்ல. எந்த அளவுக்கு நம்மளோட இன்டென்சிட்டி, எந்த அளவுக்கு நம்மளோட சீரியஸ்னஸ், எந்த அளவுக்கு நம்மளோட சீக்கிங் உண்மையா இருக்கோ அதை பொறுத்து பகவான் இம்மீடியட்டா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா முன்னாடி சொன்னார். நான் போன கிளாஸ்ல கூட உங்களுக்கு கோட் பண்ணேன். அதனால உடனே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அவர். அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாரு, மையாவேஷித சேத்தசா. மனசு எங்க இருக்கணும்னா வெளியில எங்கேயும் இருக்கக்கூடாது. மயி ஆவேஷ்ய என்னிலேயே அவன் நிலை பெற்றிருக்கணும். ரொம்ப முக்கியமானது அதுதான். வெளியில மைண்ட் போச்சு அப்படின்னு சொன்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது அவனை அப்படியே கூட்டிட்டு போயிடும். இந்த நாரதரோட கதை மாதிரிதான். மாயையை பத்தின விளக்கம் கேட்டாராம். மாயையை பத்தின விளக்கம் கேட்ட உடனே உனக்கு மாயைலாம் என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு பகவான் ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபடுத்த போய் அங்கேருந்து அவர் பூலோகத்துக்கு அவருக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகளை வளர்த்து என்னென்னமோ நடந்து முடிஞ்சிடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள. இதுதான் மாயையா அப்படின்னு அவர் ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் சோ மெனி. அவ்வளோ இருக்கு. அந்த மாயையுடைய பிரபாவம் இருக்கே, அது படைத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாத்திரம்தான், வேற எதுக்குமே கிடையாது. எந்த ஒரு பொருளும் நம்மளை ஒருமுகப்படுத்துறதுக்காக படைக்கல. நாம தான் அதுல இதெல்லாம் வெளியில கஷ்டப்பட்டு ஒருமுகப்படுத்திக்கணும். அது அந்த அந்த ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கு. வி ஹாவ் காட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்ம பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு புரியும், நான் எனக்கு பொறுப்பற்றவன், நான் எந்த இதற்குலயும் பைண்ட் ஆகாத ஆளு, நான் அட்டாச்மெண்டே இல்லாத ஆளு, நான் அசங்கமா இருக்கேங்கிறதெல்லாம் எப்ப புரியும்னா ரொம்ப பொறுப்போட படிச்சதுக்கு அப்புறம் புரியும். படிக்கிற வரைக்கும் பொறுப்பு கட்டாயமாக இருக்கணும். நான் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாத அசங்கமான ஆத்மான்னு புரியற வரைக்கும் நான் இந்த சாஸ்திரத்தையோடையாவது மினிமம் அட்டாச்மெண்ட் வச்சுட்டு படிச்சா தானே அது புரியும். சாஸ்திரம் குரு இது ரெண்டையும் ஒரு நாளும் விட முடியாது. அன்டில் அன்லஸ் நாம
கான்செப்சுவலி கிளாரிட்டி வர வரைக்கும். ஈவன் குருவை கூட நமக்கு நம்ம வந்து ஞானத்தை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறதுனால குருவை நம்ம ஏத்தி விட்ட ஏணியா இருக்கக்கூடிய குருவை உற்ற முடியுமான்னா உற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். எத்தனை எத்தனை காலம் ஆனாலும் அந்த குரு பக்திங்கிறது மாத்திரம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்னே ஒண்ணு ஒரு ஒரு இடத்துலதான் எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. எப்போன்னா நான் ஞானத்தை அடைஞ்சாச்சு, இதுக்கு மேல நான் செயல் புரியறதே இல்ல, நான் வரன் அந்த பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன்னு நம்ம கைவல்ய நவநீதத்துல படிப்போம். இந்த ஜீவன் முக்தர்கள் என்னென்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு அவங்களுடைய முக்தி, அந்த அமைதிங்கிறது என்னென்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு, வரிஷ்டன்னு ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவரை யாராவது தட்டி எழுப்பினாதான் சாப்பாடு. அது வரைக்கும் அவர் வாட்டுக்கு இப்படியே ஜப தியானத்திலேயே இருந்துட்டு இருப்பார், ஸ்வரூப நிஷ்டையில இருந்துட்டே இருப்பார். அப்படி இருக்கிறவர் போய் குரு சேவை செய்யணும்னு சொல்லல சாஸ்திரம். அந்த நிலைமையில நீ இருந்தனா நீ செய்ய வேண்டாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து எக்ஸெப்ஷன், அது வரைக்கும் நீ செஞ்சுதான் ஆகணும். குரு அப்படிங்கிற போது குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாம், நான் எனக்கே நானே ஞானி தானே அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாதுன்னு சாஸ்திரம் வந்து அந்த குரு சிஷ்ய இதுல எல்லாம் உறவுகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே எல்லா நிலைகளிலுமே நான் என் மனதை நான் இறைவனிடம் அர்ப்பணித்து மையி ஆவேசித்த சேத்தசாம், அந்த மனசு வந்து இறைவனையே தான் நிலைச்சிருக்கணும், வேற எதுலயுமே இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணினேன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத 8வது ஸ்லோகத்துல படிச்சுட்டோம். நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, நீ அப்படி பண்ணின என்னிடமே நீ நிலை பெற்று இருக்கவை ஆதத்ஸ்வ, என்கிட்டயே வெய்யும் மனச அத ஊர்துவம், அதற்கு பிறகு நீ என்ன பண்ணுவேனா என்னிடத்திலேயே வசிப்பாய். அது எப்படி நான் உன்னிடத்திலேயே வசிக்கிறது அப்படின்னு, அதை தவிர வேற தாட் இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மனசுங்கிறது ஒரு டூல், அது அவ்வளவுதான், ஒரு மிஷின் மாதிரி டூல் நமக்கு கொடுத்துருக்கு. இதையே செய்யினா அதையே செஞ்சு கொண்டிருக்கும். நீ இதே ஜபத்தை பண்ணிட்டே ஓம் நமச்சிவாயா தான் இன்னைக்கு உனக்கு ஃபுல்லா சாப்பாடே அதுதான் பண்ணிட்டு உட்காந்து அப்படின்னா அதையே பண்ணிட்டு இருக்கணும். நம்ம அப்படி அங்க இங்க போனா பிடிச்சு இழுத்து வச்சு அதையே அப்ப என்ன ஆகும், நம்ம படுத்துக்க போகும்போது கூட நம்மள அறியாம நம்ம மனசுல அந்த அந்த மந்திரம் வந்து ஓட ஆரம்பிச்சு, நம்ம ராம ராமன்னு சொல்லிட்டே இருக்கோம். நான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு அனிச்சை செயல் மாதிரி அது பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும் உள்ள. அதுதான் நீ என்னிடமே லயித்து விடுவாய், நீ என்னிடமே நிவசிஷ்யசி வசிப்பாய் அப்படிங்கிற அந்த வசிக்கிறது எங்க என்னிடமேன்னு சொல்லும் போது அந்த விஸ்வரூப இறைவனிடமே நாம் அப்படியே ஒடுங்கி போகிறோம் அப்படின்னு சொல்ற. ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தை வந்து மாணிக்க வாசகர் நீத்தல் விண்ணப்பத்துல சொல்றார். இப்பதான் நேத்திக்கு படிச்சோம். இந்த இறைவனுக்கு அவருடைய ஜடாமுடியில மந்தார மலர் வந்து ஒரு மாலை போட்டிருக்கு. அந்த மந்தார மலர்ல வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதுல நிறைய வந்து தேன் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அந்த மந்தாரம். இந்த மலரை நோக்கி வண்டெல்லாம் வருது, பிரமரம் வருது. இந்த வண்டு என்ன பண்றதுன்னா அதை சுத்தி 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 வருது, நல்ல சவுண்டு போட்டுக்கொண்டே வருகிறது. ஏன்னா அதுக்கு நல்ல குஷி, நல்லா அதுக்குள்ள நிறைய தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குஷி, அதனால நல்லா சுத்திண்டே இருக்கு, நல்ல சவுண்ட் போட்டுட்டே வருது. அந்த தேனை எடுக்கிறதுக்காக அந்த மலருடைய நடுப்பாகத்துக்கு போயாச்சா, உட்கார்ந்தாச்சா, அந்த ஸ்டிங்க போட்டு தேனை எடுக்கிற போது அந்த சவுண்ட் அப்படியே படுத்து போச்சான். படுத்தல் ஓசை மந்தம், படுத்தல் ஓசைன்னு எழுதுறது. அப்படின்னா என்ன, அந்த சவுண்ட் வந்து அப்படியே மௌனம் ஆயிடுது. அதாவது இறைவனை அடையணும், இறைவனை அறியணும்னு இந்த மனசு ஆளா பறந்து நீ சொல்லுவியான்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு கேட்டு சுத்துன்னு சுத்துறது. அது யார்கிட்டயாவது கிடைக்காதா இந்த அறிவுன்னு, அந்த அறிவு கிடைச்ச பிறகு அந்த இறைவனில் அது லயிக்கும் பொழுது அது அப்படியே அந்த தேனை குடிச்ச வண்டு மாதிரி மதத்து போய் அங்கேயே உட்கார்ந்துடும். இந்த உதாரணம் வந்து ரொம்ப பொருந்தும். நிவசிஷ்யசி, வசிப்பாய், என்னிடமே வசிப்பாய், வேற எங்கேயும் போக மாட்டேன். நீ உன் மனசு எங்க தேனில் ஊறிய பலாச்சுளை மாதிரி கடந்து உள்ளே கடந்து அப்படியே இருப்ப நீனு, அதனால நீ எங்கேயும் போக மாட்ட அப்படிங்கிறது. இப்ப ஏன் இது மாதிரி சொல்றாரு அவர்னா, இங்க எங்கேயும் போகாம இருந்தாதான் இந்த விஸ்வரூப உபாசனையினுடைய பலன் என்ன, எதுக்காக நான் இதை பண்ணணும். அப்போ விஸ்வரூப உபாசனை பண்றது எதுக்குன்னா, அந்த அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணறதுக்கான யோக்கியதா எனக்கு கிடைக்கும். அதுதான் அல்டிமேட். அந்த அல்டிமேட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு யோகியதை இல்லைன்னு தானே நான் இறங்கி வந்திருக்கேன் இல்லையா. என்னால மனசை ஒருமுகப்படுத்த முடியலைன்னு தானே நான் இறங்கி வரேன். இப்ப உன்கிட்டயே இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் அது.
நான் இந்த தத்துவத்திலேயே நிலைத்து இருப்பதற்கு மனசு பயிற்சி அடைந்தது. அப்ப அது அங்கேயே இருக்குன்னா, அப்ப ஒருத்தன் குருநாதர் கிட்ட உக்காடுறான்னா, அவர் சொல்ற விஷயங்கள் அத்தனையும் உள்ள சல்லுன்னு போகும். அது போகணும். அதுக்காகத்தானே சிரவணம் பண்ணும் பொழுது மனசு அங்க இங்க எங்கேயாவது பறந்ததுன்னா சிரவணம் வேஸ்டா போயிடும்ல. நீங்க நம்ம 4 தரம் கேட்கிறோம், 5 தரம் கேட்கிறோம், தட் இஸ் டிஃபரெண்ட் கேஸ். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்த ஒரு தடவை சிரவணம் பண்ணா அது ஆகிறது இல்ல. நம்ம 2 தரம் கேட்போம், 3 தரம் கேட்போம், 5 தரம் கேட்போம், 10 தரம் கூட கேட்போம். தட் இஸ் அவர் விஷ். ஆனா எத்தனை தரம் கேட்டாலும் தூண்டாம உள்ள போகணுமா இல்லையா? அதுக்கு மனசுல ஒரு ஒருமுகப்பாடு வேணும். அதுக்குதான் இந்த பயிற்சி. அதனாலதான் பகவான் சொல்ற, நீ என்னிடமே நீ நிலைத்து இருப்பாய் அப்படிங்கறத சொன்னார். இதெல்லாம் பார்த்ததுதான். நான் ஒன்னும் புதுசா எடுக்கல இப்ப இன்னைக்கு. ஏற்கனவே பண்ணதை பார்த்ததை நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், மனசுல ஞாபகப்படுத்துறதுக்காக. அப்புறம் 9வது ஸ்லோகம் படிச்சோம். என்ன படிச்சோம் அப்படின்னா, சரி உன்னால சித்தம் சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கிறியா? இதுக்கு சித்த சமாதானம் தேவையா இருக்கு இல்லையா? இது ஒரே இடத்துல மைண்ட வைக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம இது ரொம்ப சட்டிலான விஷயம். அநேக ரூபமா இருக்கிற இறைவனை நாம மைண்ட்ல ஒரே சிந்தனையில கொண்டு வருதுங்கிறது பெரிய டஃப் டாஸ்க். நம்ம யோசிச்சு பார்த்தாதான் அதோட டஃப்னஸ் புரியும். அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏக ரூபத்தை வைக்கிறதே கஷ்டம். அது அநேக ரூபமா இருக்கும் பொழுது அநேக ரூபமும் இறைவன் தான் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு அதை நாம பயிற்சி பண்ணி அதுலயே நிலை பெற்று இருப்பது அப்படிங்கிறதுக்கு நிறைய இது எடுக்கணும். இவன் இன்னும் அந்த அளவு மார்க் வாங்கல, அவ்வளவு தூரத்துக்கு வரல. இவன் ஏதோ பாவம் ஒரு ஆவரேஜ் பாஸ் ஸ்டூடெண்டா இருக்கான். பகவான் கேட்கிறார், அப்படியா உன்னால அதுவும் பண்ண முடியாது இல்லையா? பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ அது உன்னால மனசை சமாதானமா என்னிடத்தில் ஒருமுகப்படுத்தி வைக்க முடியல அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ண? அபியாச யோகம் பண்ணு. அபியாச யோகம்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஏகரூப உபாசனை பண்ணு. விஸ்வரூப உபாசனை உன்னால பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு அதுல தியானம் பண்ணு. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் ஃபுல்லா மைண்ட் ஒர்க்ல நடக்குது. கேட்கறது, சிந்திக்கிறது, தெளியறது. கேட்கறது, சிந்திக்கிறது, தெளியறது. இதுதான் நம்ம சிரவண மனன நிதித்தியாசனத்துல நடக்கிறது. ஃபுல்லா இது அந்தக்கரணத்துலதான் எல்லா சேஞ்சஸும் நடக்குது. நம்ம எல்லாம் இன்னர் டெவலப்மெண்ட், வெளியில தெரியாது. இப்ப நான் கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் இது மாதிரி எனக்கு இந்த விஷயம் தெரியும், எனக்கு ஈஷாவாசியம் தெரியும், எனக்கு முண்டகோபனிஷத் தெரியும்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கிறது கிடையாது. எனக்கு தெரியறது எனக்கு தான் தெரியும், வெளியில யாருக்கும் தெரியாது. அது அதுக்கு சொல்ல வரேன், அது சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஜென்ரலி இட் வில் நாட் பி எவிடென்ட், அதுக்காக சொல்ல வரேன். இப்ப நான் ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என் பாடியில சேஞ்சஸ் தெரியும். அப்ப என்ன ஆகும்? ஓ இவங்க ஒரு வெயிட் லிஃப்டர் போல இருக்கு அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனா நான் உள்ள வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன், சாஸ்திரத்தோட வெயிட்ட நான் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியவே தெரியாது. நானா சொன்னாதான், இல்லைன்னா என்கிட்ட யாராவது பேசணும், அது சம்பந்தமா பேசணும், அப்பதான் தெரியும். அதர்வைஸ் தெரியவே தெரியாது. அப்போ இது ஃபுல்லா இன்னர் ஒர்க். விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கு? அதுவும் இன்னர் ஒர்க் தான். அதுவும் வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமே இறைவன் பார்க்கறது. உபாசனான்னு சொன்னாலே அது தியானம்னு புரிஞ்சுக்கணும். உபாசனான்னு சொன்னா அது வெளியில ஏதோ பெருசா அப்படி நம்ம இது குளோப் ஒரு படம் வச்சுக்கொண்டு அதை இந்த நார்த் அமெரிக்காய நமக, சவுத் அமெரிக்காய நமகன்னு பண்ணுவோம்னு நினைக்க கூடாது. அப்படி கிடையாது. அது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளதான் அந்த ஒர்க் பூரா பண்றோம். இங்கேயும் என்ன சொல்ற? ஏகரூப உபாசனை. இந்த அபியாச யோகம்ங்கிறது எதுக்குன்னா, நீ பயிற்சி பழகு. ஆதிசங்கரர் சொல்றார், அபியாசம் அபியாச யோகம் அப்படிங்கறத, யோகம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்றது, கவனமா இருக்கிறது. இது அபியாசம் அப்படின்னு சொன்னா பழகிக்கிறது, பிராக்டிஸ் பண்றது. கவனமாக ஒரு பொருளை சிந்திப்பது, ஒரு ஒரு உருவத்தை சிந்திப்பதற்கு நான் பழகிக் கொள்கிறேன். இப்ப எனக்கு ஒரு உருவம் பிடிச்சிருக்கு, எனக்கு மீனாட்சியை பிடிக்கும் அப்படின்னா, நான் மீனாட்சியை நான் கண்ட மூடினா மீனாட்சி வரணும். அந்த மீனாட்சிக்கு நான் எல்லா அலங்காரமும் பண்றேன். நான் அவளுக்கு அந்த கிரீடத்தை பாக்குறேன், முகத்தை பாக்குறேன், அதுல இருக்கிற மூக்குத்திய பாக்குறேன், நத்து புல்லாக்க பாக்குறேன், காதுக்கு தோடுகளை பாக்குறேன், தோல் வளைய பாக்குறேன், வளைகளை பாக்குறேன். இப்படி ஒன்னொன்னா நான் பார்த்து 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 கால்ல தண்டை வரைக்கும் நான் போட்டு அவளை அலங்காரம் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நான் அவளோட, நானும் அவளும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அப்படி நான் அந்த அந்த ஒரு உருவத்தை நான் அப்படியே என்னுடைய தியானத்தை அப்படி நிறுத்த முடியறதுன்னா இது என்னது? இது ஏன்னா மேஜிக்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் மேஜிக்கே கிடையாது. எந்த மேஜிக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு மிரக்கலும் கிடையாது. இட் இஸ் மைண்ட் ஒர்க், பியூர்லி மைண்ட் ஒர்க்.
இது நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண வேண்டிய விதமே எப்படின்னா, ரேஷனலா அப்ரோச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு எதுக்காக இதெல்லாம் வேணும்? நான் ஏன் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணணும்? எனக்கு ஏதோ ரிசல்ட் நான் எந்த ரிசல்ட்டுக்காக இதை பண்றேன்னா, என் மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணறதுக்கு பழக்கி விடுறேன். ஏன்னா அது இயல்பாக அப்படி இல்லை. இயல்பா என் மைண்ட் எப்படி இருக்குன்னா, குரங்கு கிளைய கிளைய தாவற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு 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 அது ஓடுறது. அது எங்க வேணா தாவறது, எதை வேணா சாப்பிடுறது, எப்படி வேணா இருக்கு. அதத்தான் நான் என்ன பண்றேன்னா, நான் அப்படியே கொண்டு வந்து இது வந்து ஏக ரூபத்தை பார், ஒரே ஒரு ரூபத்துல நில்லு. நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு பாடுவாரே பாரதியார், அந்த மாதிரி உன்னையே சரணடைகிறேம்மா, நான் உன்னையே பாக்குறேன். ஏதாவது ஒரு பாரதியார் பாட்டம், ஏதாவது ஒரு பாட்டு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அத மனசுல நல்லா பிராக்டிஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ வைத்துக்கொண்டு அந்த உருவத்தை லலிதா, நான் போன கிளாஸ்லயே சொல்லிட்டேன் இந்த விஷயம் எல்லாம். லலிதா சஹஸ்ரநாமத்துல இருந்து ஒரு நாமம் எடுத்துக்கலாம், தியான ஸ்லோகம் ஒரு தியானம், 5 தியான ஸ்லோகம் இருந்தா ஒரு தியான ஸ்லோகம் எடுத்துக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு உருவத்தை நாம தொடர்ந்து பழகிக்கலாம். அதுதான் அபியாச யோகம் அப்படின்னு சொன்னார் இங்க. அப்படி பண்ணினியானா என்னன்னா, நீ என்ன விஸ்வரூபமா ஆகிய என்னை பார்ப்பதற்கான தகுதியை பெறுவதற்காக இதை பண்ணு அப்படின்னு சொன்ன. இப்ப உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரியுறதுன்னு நினைக்கிறேன். த அல்டிமேட் ஸ்டெப் இஸ் அக்ஷர பிரம்ம உபாசனம். அதுக்கு முடியாதவங்க கீழே விஸ்வரூப உபாசனா. அது எதுக்கு பண்றோம்னா, அக்ஷர பிரம்ம உபாசனைக்கு என்ன தகுதிப்படுத்திக்கிறதுக்காக. விஸ்வரூப உபாசனையும் பண்ண முடியலன்னா ஏகரூப உபாசனா. இதை எதுக்கு பண்றேன்னா, இந்த ஏகரூப உபாசனை பண்றது மூலமா நான் விஸ்வரூப உபாசனைக்கு என்ன தகுதிப்படுத்திக்கிறேன். அதுக்குதான் நான் பண்றேன். சரி, அடுத்த குரூப்பை பாக்குறேன். நம்ம 10வது படிச்சுட்டோம் போன இதுல. இப்ப நான் உங்களுக்கு அதுக்கு பதவுரை கொடுக்கிறேன். अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि அபியாசே அப்பி, ஏகரூப உபாசனையிலும் அசமர்த்தக அசி. சமத்து இல்லைன்னா சமத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்க கூட அதே அர்த்தம் தான். அசமர்த்தக அசி, திறமையற்றவனாக இருந்தால், மத்கர்ம பரமக, இந்த இடத்துல மத்கர்ம பரமக அப்படின்னு சொன்னா, நீ எல்லா காரியங்களும் செய்ய, ஆனா நிஷ்காமமா செய். அதுல எந்த ஒரு இதுவும் வச்சுக்காத, எனக்கு இந்த பலன் தான் வேணும். யூ டோன்ட் டிஃபைன் தட் பலன். அந்த மாதிரி செய். நிஷ்காம தர்மானுஷ்டானம் செய்பவனாக பவ இரு. மதர்த்தம் ஏன் பொருட்டு, கர்மாணி செயல்களை, குர்வன் அபி செய்வதாலும், சித்திம் அவாப்ஸ்யசி சித்தியை அடைவாய். ஏகரூப உபாசனையிலும் திறமையற்றவனாக இருந்தால் நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை செய்பவனாக இரு. என் பொருட்டு செயல்களை செய்வதாலும் சித்தியை அடைவாய். இங்க நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய கருத்துக்களை இங்க சொல்றாங்க. நாம நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏவம் பரம்பரா பிராப்தம், நமக்கு என்ன சுவாமிஜி சொல்லி கொடுத்திருக்காரோ அதுபடி நாம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்கு இதுல வழிவகைகள் இருக்கு. அதனால ஏகப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருந்தாலும் நாம ஒரு 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 இதுல வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுல அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப ஏகரூப உபாசனை அப்படிங்கிறது, நான் என்ன சொன்னேன், உபாசனை அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ள நாம இறைவனை தியானிப்பது. உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த இடையீடும் இல்லாம அந்த உருவத்தையே நான் சதா தியானித்துக் கொண்டிருப்பது, அதன் பெருமைகளை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பது, அது ஏகரூப உபாசனை அப்படின்னு சொன்னேன். உள்ளுக்குள்ள மைண்ட் ஒர்க். இப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னால அது பண்ண முடியலையா, அப்ப நீ என்ன பண்ற, பாஹ்ய ஏகரூப பூஜைய பண்ணு. பாஹ்ய, இப்ப பூஜா வேற உபாசனா வேற. பூஜைங்கிறது என்ன, அது ஒரு கர்மா, ஒரு செயல். நான் இப்ப என்னால முடியல, இல்ல உள்ளுக்குள்ள மீனாட்சிய வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலை எடுத்து வை. அந்த சிலைக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும், சாத்தியம் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து, அதான் பூஜா விதானம்னு புஸ்தகம் எல்லாம் இருக்கு. சிலையோ இல்ல படமோ ஏதோ ஒண்ணு. இப்ப நாம பண்ணக்கூடிய, இப்ப வரலட்சுமி நோன்பு வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அம்பாளோட படத்தை வைப்போம், அப்புறம் அதுக்கு முதல்ல கணபதி பூஜை பண்ணுவோம், அப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம்,
அப்புறமா அந்த கலசத்துக்கு ஆவாகனம் பண்ணி அந்த பூஜை பண்ணுவோம். இப்படி எல்லாத்துக்கும் வெளியில பாஹ்ய பூஜைன்னா வெளியில் செய்யக்கூடிய நாம பண்ணக்கூடிய பூஜை. அத ஏகரூப பாஹ்ய பூஜைய பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இப்ப பூஜை பண்றேனாலே என் மைண்ட் என்ன பண்ணும்? இந்த பூஜை பண்ணிருக்கேன், எனக்கு இது கிடைக்கணும். சொல்லுவா இல்லையா? அது அப்படிதான். மைண்ட் அப்படித்தான் பண்ணும். அங்கதான் இவர் சொல்றார், நீ பூஜை பண்ணினாலும் பலனை வந்து நீ டிஃபைன் பண்ணாத. பலன் இஸ் ஆல்வேஸ் தேர். அத நீ டிஃபைன் பண்றியோ பண்ணலையோ அந்த பலன் நீ கேட்கலனாலும் அந்த பலன் ரெடியா இருக்கு. இது வந்து நீ கேட்கறதுனால ஒண்ணும் பலன் வர்றது கிடையாது. நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வேலை பண்றேன் அப்படின்னு நாமளா அப்படி நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. நான் என்ன செய்யறேனோ அதுக்கான இப்ப நான் ஒண்ணும் இல்ல ஒருத்தருக்கு யாருக்கோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் போய் ஒரு உதவி செய்யறேன். நான் உதவி செஞ்சேன்னா அறம் என்ன சொல்றது, நீ அப்படி உதவி பண்ணனா உனக்கு ஒரு புண்ணியம் வந்து சேருறது. அந்த புண்ணியத்தை என்னால கண்ணால பார்க்க முடியாது. அத கணக்கு வைக்கிறதுக்கு வேற ஒருத்தர் இருக்காரு, அதுதான் கடவுள். அவர் வச்சிட்டு இருக்காரு கணக்கு. நான் திருப்பி எங்கேயான ஒரு இடத்துல ஒரு ஒரு இதுல மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப எனக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த புண்ணியத்தை எனக்கு பலனாக ஆக்கி எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறதுக்கு பகவான் இருக்கு. சோ இந்த புண்ணிய லேவாதேவி பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிற போது நான் இப்ப உதவி செஞ்சிருக்கேன், இம்மீடியட்டா எனக்கு அங்கேருந்து ஒரு உதவி வரணும்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நாம என்ன பண்ணணும்னா பலனை நாம டிஃபைன் பண்ணவே வேண்டியது. அதே சமயத்துல இன்னொன்னு நடக்கும். நான் இப்ப ஒரு உதவி செஞ்சிருக்கேன், என்ன 4 பேர் வாழ்த்துவான், 10 பேர் தூத்துவான். அப்படி வாழ்த்துறவனும் சரி தூத்துறவனும் சரி எனக்கு ஒண்ணுதான். அந்த புத்தி அதுதான் நிஷ்காமமாக செயல்களை புரிவது. நான் செயல் புரியறேன். இப்ப ஒரு கோவில் கும்பாபிஷேகம் எடுத்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நினைக்கிறீங்களா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர அத்தனை பேரும் ஆஹா இது மாதிரி யாருமே பண்ண முடியாது, இது யார் பண்ணினா, இந்த கமிட்டிக்கு யார் ஹெட், நீங்களா, ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டாங்க. அங்க சாப்பாடு சரியில்லை, இங்க கொட்டகை சரியில்லை, அங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அதை பண்ணவே இல்லை, எனக்கு மட்டும் தண்ணி தெளிக்கவே இல்லை, எல்லாருக்கும் தண்ணி வந்தது, எப்படி நீங்க இப்படி பண்ணாம போனீங்க? நாலு நாலு பேர் 4 விதமாக 40,000 குறைகளோட வந்து நிப்பாங்க. நாம அத நம்மளோட நோக்கம் என்னன்னா கும்பாபிஷேகம் இவ்வளவு வருஷமா நடக்கலையா, யாரா ஒருத்தர் எடுத்து நடத்தணும், நடத்தியாச்சு, முடிஞ்சது, அவ்வளவுதான், பார் அடுத்த வேலையன்னு போயிட்டே இருக்கிறது தான் நிஷ்காமமாக. இது பாக்கிய பூஜையில தான் செய்யறது. இது ஆந்திர பூஜை இல்ல. நான் வந்து ஹிருதயாலீஸ்வரர் கட்டின இவர் மாதிரி கிடையாது. இந்த ஹிருதயாலீஸ்வரர் கட்டினவர் இல்ல, பூசலார் நாயனார் மாதிரி கிடையாது. நான் உள்ளுக்குள்ளேயே கோவில் கட்டின்னு இருக்கேன், அப்படி இல்லை நான். அப்ப நான் வெளியில பண்ண போறேன் அப்படின்ற போது அது பாக்கிய பூஜையா இருக்கு. அந்த பாக்கிய பூஜையில கூட நீ எந்த காரியம் செய்தாலும் இந்த பாக்கிய பூஜை பண்ணும் பொழுது நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நோட் பண்ணி அது ஒவ்வொன்றத்தோட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, நீங்க உருவத்தை வெளியில் வைத்து வழிபடுவது, அல்லது ஒரு படத்தை வைத்து வழிபடுவது, அல்லது ஒரு பொது காரியத்தை எடுத்து இறைவனுக்கு செய்யக்கூடிய பொது காரியத்தை, அல்லது அது சமூக தொண்டு கூட வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் பொது காரியத்தை எடுத்து வெளியில் செய்யக்கூடிய செயல், அது இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல். இறைவன் வேறு சமூகம் வேறு அல்லன்னு 3வது அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்கேன். பஞ்சமகா யஜ்யம், ஐந்து வகையாக நாம் இந்த சமூகத்திற்கு ஆற்றக்கூடிய தொண்டுகள் எப்படி வேணாலும் பண்ணலாம். எந்த தொண்டு எப்படி செஞ்சாலும் சரி, நான் செஞ்சுட்டேன் அதனால என்னை தூக்கி வச்சு ஒருத்தன் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இதுதான் வந்து நிஷ்காம கர்ம யோகம். இந்த நிஷ்காம கர்மத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ட்ரெடிஷனல் மீனிங் அதுக்கு என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, நீ எந்த காரியம் செய்தாலும் நீ அதனுடைய பலனை பற்றி சிந்தனையை வைத்துக் கொள்ளாதே. அதனாலதான் கர்மன் ஏவாதிகாரஸ்தே சொன்ன பலன் வருது அப்படிங்கிறது அது அந்த நியதிப்படி அது தானா வந்துடும். நியூட்டன்ஸ் லா மாதிரிதான், அது போட்டா கீழே தான் வரும். அந்த மாதிரிதான் நான் ஒரு செயல் பண்ணியாச்சு அப்படின்னாலே பலன் அங்க ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது உண்டு சாஸ்திரத்துல. என்னன்னா, வில்ல நான் ஏற்றி அம்ப போட்டாச்சுன்னா அம்ப வந்து ஒரு டார்கெட்டை பார்த்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டு அம்ப போடுறோம். ஏன்னா பார்த்துட்டு ஐயோ அந்த டார்கெட் தப்பா போச்சு, நான் வந்து மார்க் நினைச்சு போட்டேன், அது யானையா இருக்கு, நான் ஓடி போய் அந்த அம்ப புடிச்சுன்னு வரேன்னா வந்துருமா? அது போய் இது எங்க டார்கெட் நம்ம பார்த்து அனுப்புறோமோ அங்க அடிச்சிருவோம். அதே மாதிரிதான் இந்த வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி வந்து திரும்ப வராதோ அது மாதிரி இந்த கர்மா ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அதனோட பலனானது டிஃபைன்டு. இட் இஸ் அ டிஃபைன்டு திங். நம்ம மாத்தவே முடியாது. அப்புறம் நான் போயிட்டு உட்காந்து எனக்கு இந்த பலன் வரல, எனக்கு அப்புறம் இவ்வளவு வேலை செஞ்சு கடைசியில என்னங்க பிரயோஜனம், இவ்வளவு பேர் இப்படி பேசிட்டாங்க, நான் இனிமே வேலையே செய்யணும், சொசைட்டியே வேஸ்ட்.
அப்படின்னு எல்லாம் நம்ம உட்கார்ந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திட்டுறது. அப்படி நம்ம என்ன சித்த சுத்தி வரும்? இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? இது பண்றது எதுக்குன்னா, இந்த ஏகரூப உபாசனை பண்றதுக்கு என் மனசு உட்கார மாட்டேங்கிறது, அலப்பாயிருது. அதுக்கு காரணம் அந்த மனசு பலவிதமான தாட்ஸ் அது வைத்துக் கொண்டிருக்கிறது என்னை பற்றி. அந்த என்னை பற்றிய தாட்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு துக்கு நூறு ஆக்குறதுக்கு நான் என்கிட்ட இருக்கிற ஈகோவை கம்ப்ளீட்டா ஷேட்டர் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இப்படி நான் ஒரு சர்வீஸ் பண்றதன் மூலமாகவோ அல்லது பாக்கிய பூஜை பண்றதன் மூலமாகவோ அதன் பலன் எதுவாக இருந்தாலும் நான் அதை பற்றி சிந்திக்காமல் என் காரியங்களை பண்ணி கொண்டிருப்பதன் மூலமாகவோ மட்டும்தான் இந்த ஈகோ ஷேட்டர் ஆகும். அதனால சாஸ்திரம் சொல்றது, நீ உன்னோட காரியங்கள்ல பலன்ல நீ கவனத்தை செலுத்தாதே. இதுதான் ட்ரெடிஷனல் அப்ரோச். இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச்ல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா எந்த காரியம் செஞ்சாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் அதுல இருந்து வெளியில ஓட முடியாது. நான் பலனை பத்தி கவலைப்படல, அதே சமயத்துல நான் மாதிரிதான் பண்ணுவேன். எனக்கு என்ன பலன் வந்தா என்ன அப்படின்னு தானே நான் இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் தரம் குறைவாக கூட என்னோட வேலையை பண்ணலாம், அப்படி கிடையாது. நான் நான் ஒருத்தர் பார்க்கிறாங்கிறதுனால நான் டிசிப்ளின்டா இருக்கக்கூடாது. பார்க்கவே இல்லை யாருமேனாலும் நான் டிசிப்ளின்டா தான் இருக்கணும். அதுதான் சாஸ்திரம் சொல்றது, அதுதான் அறமும் கூட. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்றேனா இல்லையாங்கிறது எனக்கு தானே தெரியும். தன்னெஞ்சு அறிவது பொய் இருக்கு. அதனால நான் என்னை டிசிப்ளின்டு பர்சனாவோ ரெஸ்பான்சிபிள் பர்சனாவோ நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிக்கணுமே தவிர்த்து, நான் என்னை தாண்டிதான் இன்னொருத்தனுக்கு தெரியும் நான் பண்ற வேலையெல்லாம் என்னன்னு. நான் வெளியில என்னை பத்தி பேசணும், 1000 விஷயம் எனக்கு ஃபிளெக்ஸ் போர்டு அடிக்கலாம், எனக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், ஆனா எனக்கு தெரியாதா நான் என்ன பண்றேன்னு. அதனால எனக்கு நான் உண்மையாக இருக்கேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம நிஷ்காமமா தானே பண்றோம். அதனால நம்ம என்ன பண்ணா என்ன, ஏதோ ஒண்ணு அள்ளி தெளிச்சு விடுங்க, இது என்ன பொது காரியம் தானேங்க, சும்மா விடுங்க. அவன் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, எல்லோரும் கொண்டு பாலை ஊற்றுங்கள் கிணத்துல உடனே ஒருத்தன் தண்ணி ஊத்தினா எல்லாரும் தண்ணி ஊத்தினாங்க, யாருக்கு தெரிய போறதையா? காத்தால பார்த்தா கிணறு பூரா வெறும் தண்ணி தான். பொது காரியம்னாலே நம்ம என்ன வேணா பண்ணலாம், அப்படி கிடையாது. தேர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. நமக்கு பலன் பலன் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஈடுபடுறதுனாலலாம் அந்த பலன் வரல. அந்த பலன் எப்படி இருந்தாலும் அது வரத்தான் போகிறது. நன்மை செய்தால் நல்ல பலன், தீமை செய்தால் தீய பலன், அவ்வளவுதான். இதுல வேற மாற்று கருத்தே கிடையாது. எப்போ எனக்கு அது பலன் கொடுக்கறதுங்கிறதுல அது என்னுடைய கர்ம வினைகள், பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமிய பொறுத்து அது பாட்டுக்கு நடக்கிறபடி நடந்து கொண்டிருக்கும். இந்த தெளிவோட நீ காரியங்கள் செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்ற, இப்ப நீ மதர்த்தம் கர்மாணி குர்வன் அப்படி, நீ என் பொருட்டு காரியங்கள் செய்யும் பொழுது, இப்ப மத்கர்ம பரமக அப்படின்னு சொல்லும் பொழுது, மத்கர்ம பரமகங்கிறது நீ உன்னுடைய கடமைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். நித்திய நைமித்திக கர்மங்கள், உன்னுடைய டெய்லி டியூட்டிஸ், எந்தெந்த வர்ணத்தில் எந்தெந்த இதுல குலத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்தந்த குல தர்மங்கள் என்னவோ, எப்பப்ப சாமி கும்பிடணுமோ, எப்பப்ப குலதெய்வ வழிபாடு பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் நம்ம எதையும் விடாம பண்ணிக்கொண்டேதான் இருக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு அந்த பக்குவத்தை. இது எதுக்கு பண்றோம்? இந்த காரியங்கள் எதுக்கு பண்றோம்னா பக்குவம் வரணுங்கிறதுக்காக பண்றோம், வேற எதுக்காகவும் இல்லை. நம்ம எல்லா இதுலயும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னா நம்ம நினைச்சுட்டு இருப்போம், பரமேஸ்வரனுக்கு நம்ம பண்றதுனால பிரீத்தி உண்டாருது. இது எவ்வளவு சில்லியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப பரமேஸ்வரன் அது வரைக்கும் பிரீத்தியே இல்லாம யாராவது ஒருத்தர் பண்ண மாட்டாளா? எனக்கு பிரீத்தியர்த்தம் ஒரு காரியம் பண்ண மாட்டாளா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? அவருக்கு ஒரு சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக. அப்ப அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அது அல்ல அர்த்தம். சுவாமிஜி அழகா சொல்லுவார், பரமேஸ்வரனுக்கு நாம் பிரீத்தி பொருளாக இருப்பதற்காக, பரமேஸ்வரன் என்னோட செயலை கண்டு நான் என்னுடைய பிரியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கா, பரமேஸ்வரனிடம் உள்ள பிரியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கா, பரமேஸ்வர பிரீத்தி எனக்கு இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் பண்றேன். நான் இப்ப இன்க்ரீஸ் ஆறுதா டிக்ரீஸ் ஆறுதாங்கிறத நான் தானே பார்க்க முடியும், எனக்கு தானே அது பார்க்க முடியும். அப்ப நான் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பண்றேன்னா இறைவனிடம் என்னுடைய ஈடுபாடு அதிகம் ஆக வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறேன். இதுதான் அந்த மாதிரி சங்கல்பம் பண்றதுக்கு உண்மையான பொருளாக இருக்க முடியும். அதைத்தான் அழகா சொல்லுவார் சுவாமி. அப்ப மதர்த்தம் கர்மாணி குர்வன் அப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றார், என் பொருட்டு செயல்களை செய்வதாலும் நீ சித்தியை அடைகிறாய். என்னக்கா என் பொருட்டு செயல்கள் செய்யறதுன்னா என்ன? சுவாமி கேட்டிருக்கார்,
அவர் வருவார் ராத்திரி, அவருக்காக நான் 2 கொழக்கட்டை பண்ணி வைக்கிறேன். அப்படியா? அப்படி கிடையாது. என் பொருட்டு அப்படின்னு சொன்னா, இறைவனை நாம எந்த ஃபார்ம்ல நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நியதிகள் தான் இறைவன். ஈஸ்வரா இஸ் நத்திங் பட் த ஆர்டர் ஹியர். இங்க என்ன தர்மம் நிலை பெற்றிருக்கிறதோ, யஜ்யா யஜ்யங்கள்லாம் அந்த முன்னாடியே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான்ப்பா எல்லாரையும் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? 3வது அத்தியாயத்துல பகவான் சொன்னார். அந்த மாதிரி ஏற்கனவே நியதிகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படைக்கப்பட்ட நியதிகள் ரூபமாகத்தான் இறைவன் இருக்கிறார். அதுக்கு எங்க இருக்கு ப்ரூஃப்னு? அற ஆழி அந்தணன். அறக்கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் மதர்த்தம் கர்மாணி குர்வன் அப்பி அப்படின்னு சொன்னா, அந்த அறத்தோடு கூட அறத்திற்கு புறம்பில்லாத காரியங்களை செய்வது அப்படின்னு அர்த்தம். என்னென்ன அறம்? நான் என்ன சமூகத்தை சார்ந்திருக்கிறேனோ அதற்கென்று ஒரு அறம் இருக்கிறது, அந்த அறம். நான் சொசைட்டில எனக்கு என்ன ரோல் பிளே இருக்கோ அதற்கென்று ஒரு அறம் இருக்கிறது, அந்த அறம். என்னுடைய ஆணா பெண்ணா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு அறம் இருக்கிறது, அந்த அறம். இப்படி எல்லாவற்றிலும் எனக்கான அறத்தை நான் சரியாக கடைபிடிக்கிறது தான் மதர்த்தம் அப்படி. எனக்கு என்னன்னா, நான் போய் கிருஷ்ணருக்கு எழுதி போட்டு கேர் ஆஃப் கோலோக பிருந்தாவனம்னு லெட்டர் போட்டு இது கரெக்டானு கேட்க போறோமா? என்ன? கிடையவே கிடையாது. அதனாலதான் இறைவன் என்பவர் தனிப்பட்ட ஒரு இடத்தில் இல்லை, தனிப்பட்ட ஒரு உருவத்தில் இல்லை, அவர் எல்லாமாக இருக்கிறார். ஆனா அது புரியாத வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இறைவன் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நிகழ்கின்ற அனைத்து நியதிகளும் இறைவன் தான் அப்படிங்கறத அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கலாம். அந்த அந்த ஒரு அறிவோடு கூட நீ காரியங்கள் செய்யும் பொழுது அந்த மதர்த்தம் நீ அப்படி நீ அந்த மாதிரி காரியம் பண்ணினா கூட சித்திம் அவாப்சியசி அப்படிங்கிற இந்த சித்திம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சித்தியை அடைவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு ஒரு சித்தி கிடைச்சிருப்பா, உனக்கு அகிமா அனிமா லகிமா கரிமா மகிமா எல்லா சித்தியும் கிடைச்சா, அஷ்டமகா சித்திகள் கிடைக்கும். அப்படி கிடையாது. ஆக்சுவலா சித்தி அப்படின்னா அந்த இடத்துல வெற்றின்னு வச்சுக்கோங்க. என்ன வெற்றி கிடைக்கிறதுன்னா, இப்ப நான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அக்ஷர பிரம்ம உபாசனா இஸ் த அல்டிமேட் கோல். முடியலன்னா விஸ்வரூப உபாசனா. ஃபார் வாட்? அக்ஷர பிரம்ம உபாசனா பண்றதுக்கான தகுதியை பெறுவதற்கு. முடியலன்னா ஏகரூப உபாசனா. ஃபார் வாட்? விஸ்வரூப உபாசனா பண்ற தகுதியை பெறுவதற்கு. அதுவும் முடியல அப்படின்னா பாக்கிய ஏக ரூப உபாசனா பண்றேன் அப்படிங்கிற போது, இந்த பாக்கிய ஏக ரூப உபாசனா எதுக்கு பண்றேன்னா, நான் ஏகரூப உபாசனைக்கான தகுதியை பெறுவதற்கு. பாக்கிய ஏகரூப பூஜா. இந்த நிஷ்காம கர்மமாக நான் எல்லா எந்த காரியம் எடுத்திருந்தாலும் அதில் பலனில் நான் கவனம் இல்லாமல் நான் காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது எதுக்குன்னா, என் மனம் அப்பத்தான் ஒருமுகப்பட்டு ஏகரூப உபாசனைக்கு தகுதியாகும். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெவலப் ஆகி கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் வரைக்கும் நான் வந்து போகணும்னா, எனக்கு அது வரைக்கும் போகிறதுக்கு என்னுடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இப்ப நம்ம அடுத்தது 11வது ஸ்லோகம் படிக்கணும். அதைததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வ கர்ம பல தியாகம் ததः குரு யதாத்மவான். அத மேலும் மத்யோகம் என்னுடைய யோகத்தை ஆஸ்ரிதக ஆசிரியத்தவனாய் ஏததபி இதையும் கூட கர்த்தும் செய்வதற்கு அசக்தக அசி சக்தியற்றவன் என்றால் ததக அப்பொழுது யதாத்மவான் முயற்சி செய்து கட்டுப்பாடுடன் மனதை அடக்கியவனாய் சர்வ கர்ம பல தியாகம் அனைத்து செயல்களின் பலன்களை தியாகம் குரு செய். மேலும் என்னுடைய யோகத்தை ஆசிரியத்தவனாய் இதையும் கூட செய்வதற்கு சக்தியற்றவன் என்றால் அப்பொழுது முயற்சி செய்து கட்டுப்பாட்டுடன் மனதை அடக்கியவனாய் அனைத்து செயல்களின் பலன்களையும் தியாகம் செய். எந்த அளவுக்கு இறங்கி வரார் பகவான். பாவனால இது முடியலையா, இது முடியலையா, இது முடியலையா. இந்த கண்ணாடி கடையில எக்ஸாம்பிள் சொல்லுவார் சுவாமிஜியோட லெக்சர்ஸ் கேட்டவங்களுக்கு அது தெரியும். நிறைய தடவை சொல்லியிருக்காரு. கண்ணாடி கடைக்கு போய் உட்காந்தா நம்மள முதல்ல ஆப்டல்மாலஜிஸ்ட் பார்க்க மாட்டாங்க. இந்த ஆப்டோமெட்ரிக்ஸ் விடுவாங்க. எதுக்குன்னா இந்த பவர் பாக்குறது. ஒரு இதை போட்டுட்டு இது தெரியுதா, இதுல தெரியுதா, இதுல தெரியுதா, இது சொன்னா தெரியுதா, இல்ல இது நல்லா தெரியுது, இதுல முன்னாடி பட்டது தெரியுதா, இல்ல இது தெரியுதா, இப்படி மாத்தி மாத்தி கடைசியில ஃபைனலி தே வில் கம் டு a conclusion
இந்த பவர் தான் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கு எத்தனை தடவை இதை போட்டு 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 பாக்குறோம். அந்த மாதிரி பகவான் வந்து இது இது முடியலன்னா இதை பண்ணு, இதை முடியலன்னா இதை பண்ணு, இதை முடியலன்னா இதை பண்ணு, இதையும் பண்ணலன்னா வீட்டுக்கு தான் போகணும். அந்த அளவுக்கு நமக்கே வந்து என்ன பகவான் இறங்கி 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 வராரே அப்படின்னு நமக்கே தோன்ற அளவுக்கு பகவான் அவ்வளவு கருணையோட சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னால வந்து இந்த பாக்கிய ஏகரூப பூஜைய எந்த விதமான பலன்களிலும் இஷ்டம் இல்லாமல் நீ செய்ய முடியாதா? அதுல உனக்கு இது இல்லையா, சக்தி இல்லையா? நான் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னா நான் எனக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நீ நிக்கிறியா? நீனு அந்த மாதிரி ஆளா நீ? சரி வா, உனக்கு வேற ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு. சர்வ கர்ம பல தியாகம் பண்ணு. நீ என்ன வேலை பண்ணாலும் சரி, வாட் எவர் ஒர்க் யூ டூ, அதனோட பலன் எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லதா கிடைச்சாலும் சரி கெட்டதா கிடைச்சாலும் சரி அதை தியாகம் செய். அது என்னது இல்ல. தியாகம்னா என்ன அர்த்தம்? ஸ்வத்வ நிவிருத்தி தான் தியாகம். என்னது இல்லைன்னு வெளியில எடுத்து போடு. யார்கிட்ட அது கொடுக்குற? நீ என்கிட்ட கொடுத்துரு. நீ என்ன பண்ணினாலும் சரி என்னிடம் அந்த பலன்களை நீ அர்ப்பணிக்குது. எது பண்ணினாலும் சரி, எந்த வேலை பண்ணினாலும் சரி, அந்த பலன்கள் அனைத்தும் இறைவனுக்கே உரித்தாகுக. ஏன்னா பலன்கள் எப்படியும் வரத்தான் போறது, உனக்கு தெரியும். அந்த பலன்களுக்கு நீ சொந்தம் கொண்டாடுவதற்கு ரொம்ப ஆசைப்படுறியா? அப்ப அந்த ஆசை போகணும்னா நீ என்ன பண்ணு? அந்த ஆசை பலன் மேல இருக்கிற ஆசை எல்லாத்தையும் என்கிட்ட தள்ளி விடுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு என்னன்னா, எப்படி இருந்தாலும் அந்த பலனை நான் அனுபவிக்க போறது இல்லை, அப்புறம் நான் ஏன் அந்த பலனுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா அவன் மனசு டேமாயி பலனை பத்தி சிந்திக்காத அளவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தானாவே போகும். அப்ப எது இங்க என்னன்னா பகவான் வந்து ஹீஸ் நெயிலிங் இட். என்னன்னா உனக்கு எது உன்னை தடுக்கிறது? எனக்கு ஏதாவது ரெகக்னிஷன் வேணும், என்ன பண்ணுங்க, என்ன ஏதாவது நீங்க சொல்லுங்க, அட்லீஸ்ட் ஒரு மேடையிலயாவது ஏத்துங்க, ஒரு சாங்க கூட கிடையாதா அப்படின்னு நீ கடந்து அலையிறியா? நீ அலையாத. அந்த எல்லா ரெகக்னிஷனும் இறைவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு புத்திய வள ஃபர்ஸ்ட். நான் பண்ணிருக்கேன், இங்க எதை அழிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நான்கிற அந்த எண்ணத்தை முதல்ல அழிக்கணும். அது அழிக்கலைன்னா நம்ம ஒரு ஸ்டெப் கூட நகர முடியாது. நான் பண்ணிருக்கேன், இது நான் தானே பண்ணேன், அது கூட நான் தான் பண்ணிருக்கேன், அதுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அதுக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன். இது என்ன பேச்சு? இப்படியே நீ பேசிக்கொண்டே இருந்தா எப்படின்னா எப்போ நீ இதுல இருந்து வெளியில வருவ? நீ எனது அப்படிங்கிறது போறதுக்கு முன்னாடி முதல்ல நான்கிறத நீ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நீ அட்டாச் பண்ணிருக்கியே, அதை அழிச்சுதானே ஆகணும். அதனால சொல்ற, நீ எல்லா கர்ம பலத்தையும் நீ தியாகம் செய் அப்படின்னு. இல்லைங்க, வருதே கர்ம பலம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்ன கர்ம பலன் வந்தாலும் சரி அதை எனக்கு இறைவன் கொடுத்த பிரசாதம்னு எடுத்து. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, டோன்ட் மர்மர் இட். எனக்கு இப்படி நான் எவ்வளவோ பண்ணேங்க, இது கிடைக்கல, இப்படிதான் கிடைச்சிருக்கு, என்ன பண்றேன் நான்? சில பேர் பாருங்க, எஃபர்ட்டே போடாம அப்ப எங்கேயோ வந்துடுறாங்க. கடைசியில நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டு எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சது, நான் என்ன பண்றேன் அப்படின்னு புலம்பிண்டே உட்காந்துருந்தாங்க. மர்மர் பண்ணாம எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணு. இப்ப உதாரணத்துக்கு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டல்ல போய் ஒரு வெரைட்டி ரைஸ் ஆர்டர் பண்ணும். வருது, வந்த உடனே பார்த்தா நம்மளுக்கு என்னையா இது, உப்பும் இல்ல புளிப்பும் இல்ல காரமும் இல்ல, இதெல்லாம் ஒரு சாப்பாடுன்னு சாப்பிட சொல்றேன், எடுத்துட்டு போய் ஒழுங்கா பண்ணிவா அப்படின்னு திருப்பி அனுப்பிடுறோம். ஏன்னா காசு கொடுக்குறோம்ல, அதனால அதுக்கான பலனை நம்ம எதிர்பார்ப்போம். அதே கோவிலுக்கு போறோம், அங்கேயும் நமக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அன்னைக்கும் அதுல உப்பு இல்ல உரப்பு இல்ல புளிப்பு இல்ல காரம் இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா என்ன நினைக்கிறோம்? இது பிரசாதம், இதை இறைவனே சாப்பிட்டிருக்க, அதைத்தான் நமக்கு கொடுக்குறாங்க, அப்ப நாம எந்த குறையும் சொல்லக்கூடாது, பிரசாதத்துல குறை காணக்கூடாது, பேசாம சாப்பிட்டு கையெழும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்போம், கொடுக்கறதே பெருசு அப்படின்னு சாப்பிட்டு போயிடுவோமா இல்லையா? அது என்னவா இருந்தாலும் குறை சொல்ல மாட்டோம். நேச்சுரலா நம்ம மைண்டுக்கு பிரசாதத்துக்கு குறை சொல்லக்கூடாதுங்கிறது வந்திருக்கா இல்லையா, வருதா இல்லையா? அதையும் குறை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். அதுக்காக சில இடங்கள்ல வந்து அன்ஹைஜீனிக்கா பிரசாதங்கள் பண்ணி எல்லாருக்கும் வந்து கஷ்டங்கள் ஏற்படுத்து, அதெல்லாம் கூட பாக்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்லல. அவ்வளவு வந்து இன்சென்சிட்டிவா இதை எடுத்துக்க கூடாது. ஆனா சில பேருக்கு குறை சொல்றதே தொழிலா இருக்கும்ல, அந்த தொழில் அந்த பிரசாதம்ங்க வரும்போது வரவே வராது. அது மாதிரி இந்த இந்த எந்த பலனா இருந்தாலும் சரி, என்னை போற்றுவாரும் இருப்பார், என்னை தூற்றுவாரும் இருப்பார், எதுவா இருந்தாலும் சரி அது இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம். அதுல எனக்கு எனக்கு எந்த விதமான ஒரு இன்பமோ துன்பமோ அதுல கிடையாது. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், இருள் சேர் இரு வினையும் சேரா. அந்த இடத்துல சுவாமிஜி ஸ்பெஷலா ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காருன்னு நான் உங்களுக்கு திருக்குறள் வகுப்புல சொல்லியிருக்கேன். இகழ்ச்சியும் சரி புகழ்ச்சியும் சரி என்னை சேராது. எப்ப என்னை சேராது என்றால், எப்பொழுதும் அனவரதமும் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே இருந்தேன்னு சொன்னா என்னை சேராது.
அதான் இங்கேயும் சொல்றேன். நீ எப்பொழுதும் என்ன கிட்ட தள்ளிடுப்பா. உனக்கு உனக்கு வாழ்த்துறாங்களா அதையும் கூட என்கிட்ட நான் வாங்கி வச்சுக்கிறேன் பத்திரமா. உனக்கு அப்புறம் தருவேன். உன்னை திட்டுறாங்களா நீ கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். ஏன்னா என்ன எத்தனையோ பேர் திட்டுறாங்க, உன்னை விட ஜாஸ்தி பேர் திட்டுறாங்க. அதனால நான் பரவாயில்ல, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்ப பிரசாத புத்தி அப்படிங்கிறது, இந்த பிரசாத புத்தி அப்படிங்கிறது ஈஸ்வரார்ப்பண புத்தி அப்படிங்கறதெல்லாம் ட்ரெடிஷனல் இதுல இல்ல அப்படின்னா கூட இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு ஆட்டிடியூடு. என்ன பலன் வேண்டாம் பலன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஆனா வந்துன்னு தானே இருக்கு. வர்றது என்ன வந்து டைரக்ட், சிலது டைரக்ட் பலனா இருக்கு, சிலது இன்டைரக்ட் பலன். இன்டைரக்ட் பலனும் இருக்கு, டைரக்ட் பலனும் இருக்கு. இன்டைரக்ட் பலன்கிறது வந்து புண்ணியம். புண்ணியம்ங்கிறது இறைவன் ஏதோ சமயத்துல எனக்கு கொடுக்க போறாருன்னு எனக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, நான் விட்டுடுறேன். ஆனா டைரக்டா என் மூஞ்சி பார்த்து ஒருத்தர் திட்டுறானே அந்த பலனை நான் என்ன பண்றதுன்னா அப்படியே மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணு. மேலன்னா ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், மேல பகவான் மேல இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. அப்படியே இறைவனிடம் டிரான்ஸ்ஃபர் பண்ணு. அப்ப எதுவா இருந்தாலும் அது இறைவனுக்கே அர்ப்பணம். என் செயல்கள் யாவும் இறைவனுக்கு அர்ப்பணம். எனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் இறைவன் எனக்கு தரக்கூடிய பிரசாதம். ஏன்னா மனிதர்கள் வந்து பல வகையான மனிதர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து சுத்தமா செல்ஃப்லெஸ்ஸா இருப்பாங்க. தனக்குன்ற ஒரு எண்ணமே இருக்காது. எதா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் மத்தவங்களுடைய கம்ஃபர்ட்டை மட்டும் பார்க்கிறவங்களா இருப்பாங்க. இது இன்னும் சில பேர் இருப்பாங்க, மத்தவங்களுடைய கம்ஃபர்ட்டை பார்ப்பாங்க, ஆனா தனக்கு முதல்ல சேஃப்டி பண்ணிக்குவாங்க, அப்புறம் தான் பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அது மத்தவன் எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு சௌரியமா இருந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம், அப்படி இருப்பாங்க. அது ரொம்ப செல்ஃபிஷான ஆட்கள். இன்னும் சில பேர் இருப்பாங்க, நீயும் நல்லா இருக்கக்கூடாது, நானும் அந்த இடத்துக்கு வந்து கஷ்டப்பட மாட்டேன், எல்லாருமே கஷ்டப்படட்டும் அப்படின்னு ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க சொசைட்டி. இப்படி பலதரப்பட்ட மக்களோட நாம பழகி இந்த சோசியல் செட்டப்ல இருக்கிற போது நமக்கு எப்பவுமே வந்து நம்மளுக்கு எல்லாரும் வந்து ஆஹா ஓப்பன் நம்மளை தூக்கி வச்செல்லாம் கொண்டாடவே மாட்டாங்க. நல்லது பண்ணாலே கொண்டாட மாட்டாங்க. நல்லது நல்ல நம்ம கெட்டது பண்ண போறது கிடையாது. ஆனா நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும், நல்லதாகவே தோன்றும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதனால என்ன சொல்றாருன்னா, நீ எதா இருந்தாலும் சரி, நீ இந்த சர்வ கர்ம பல தியாகம் பண்ணு. அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றார். அது ஈஸியா பண்ண முடியாது. அதனால உனக்கு ஒரு மைண்ட் கண்டிஷன் சொல்லிருக்கேன். என்னன்னு, யதாத்மவான், முயற்சி பண்ணு. உடனே பண்ண முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ரொம்ப முயற்சி வேணும். யத்னம் அப்படின்னாலே முயற்சின்னு இருக்கும். முயற்சி செய்யணும், மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். இந்த நான்கிறது அதிகமாச்சு அப்படின்னா அது உடனே சண்டைக்கு போகும். நீ யார் என்னை பத்தி இப்படி பேசுறதுக்கு, நீ எப்படி என்ன வந்து பாராட்டாம போவ அப்படின்ற சண்டைக்கு அது ஓடும். அதனால முயற்சி செய்து ஒவ்வொரு முறையும் இந்த நான் எழும்போதெல்லாம் சம்மட்டியால் அடித்து அடித்து அதை உள்ள தள்ளிட்டு, இது என்னுடைய சர்வீஸ், பொது காரியங்கள் சர்வீஸ். வெளியில வந்து நான் காரியங்கள் பண்றேன்னாலே அது பூரா இறைவனுக்கு அர்ப்பணம் தான். அதனால எனக்கு என்ன கிடைச்சாலும் சரி, துக்கமோ சுகமோ எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு என்னை வந்து வாழ்த்தினாலும் சரி தூத்தினாலும் சரி, எல்லாம் அது இறைவனுடைய பிரசாதமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த கடமைகளை நாம செய்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகம் வரைக்கும் அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கார். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது. இப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றார், நீ பலனை விரும்பி செய்தாலும் சரி பலனை விரும்பாமல் செய்தாலும் சரி, இந்த செயல்களுடைய கர்மத்தில் உள்ள பலன்கள் எல்லாவற்றையும் நீ தியாகம் செய். அதுதான் உனக்கு லாஸ்டா சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிற விஷயத்தையே உற்று நீ. அதுக்கு மேல என்னன்னா ஏகரூப பாக்கிய பூஜா, அதுக்கு மேல என்னன்னா ஏகரூப உபாசனா, அதுக்கு மேல என்னன்னா விஸ்வரூப உபாசனா, அதுக்கும் மேல என்னன்னா அக்ஷர பிரம்ம உபாசனா, அதுதான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அதை பண்ணும் பொழுதுதான் எனக்கு ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் ஏற்படுகிறது. அதனால் மட்டும்தான் முக்தி சித்தி ஆகிறது. சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இப்படி போனாதான் கிடைக்கும். இங்க இருந்தே டபக்குன்னு அங்க போயிட முடியாது அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா நம்மள காமிக்கிறார். இது உனக்கு புரியலையா இதை பண்ணு, இது உனக்கு புரியலையா இதை பண்ணு. அது ஏதாவது ஒரு இடத்துல நாம லொகேட் பண்ணிட்டு அங்கிருந்து மேல போகிறது எப்படி அப்படிங்கறத நாம முயற்சி பண்ணி பார்க்கணும். இன்னும் விஷயங்கள் எல்லாம் இதுல கொஞ்சம் தான் இருக்கு. அது இருக்கிறத நான் அடுத்த இதுல ரீகேப்ல சொல்றேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம 12வது ஸ்லோகத்துல இருந்து அடுத்த சத்சங்கத்துல நம்ம படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
நிறைவு பிரார்த்தனை.